குழந்த பாக்கியம் லேட் ஆகுது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதாவது மேரேஜ் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை இல்லைங்க. 5 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை இல்லைங்க. குழந்த பாக்கியம் லேட் ஆகுது. இப்போ நானே ஒரு பொருத்தம் பார்த்து அனுப்புகிறேன். 12 மாதத்துக்கு அப்புறம் தான் குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறேன். 12 மாதம் முடிஞ்சு நேரம் வந்து கேட்குறாங்க. 12 மாதம் முடிஞ்சதுக்கு என்ன குழந்த பாக்கியம் இல்லை. அதுக்கு பாருங்களேன், அங்கிட்டு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் குழந்த பாக்கியம் கிடைக்குது. இப்படி அதாவது குழந்த பாக்கியம் லேட் ஆகுதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். லேட் ஆகுது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம 2 வருஷம் ஆகுங்க குழந்தை கிடைக்கிறதுக்குன்னு சொல்கிறோம். 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆயிடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் காரணம் இருக்குது. என்னங்க, அவங்க விருப்பப்படுறாங்க, இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை, இதை மேரேஜ் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற காரணத்தை தான் நாங்கள் சொல்லிடுவோம். 2 வருஷம் ஆகுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அப்படி சொல்லிடுவோம். அவங்க அந்த நேரத்தில் சந்தோஷத்தில் பரவாயில்ல, 2 வருஷம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 மாதம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த 2 வருஷத்துக்கு மேலே ஆகும்போது அவங்க வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு வர்றாங்க, ட்ரீட்மெண்ட்டு போகிறாங்க, அதில் பல பிரச்சனையை சந்திக்கிறாங்க, பயங்கரமாக மனசு வேதனையாயிருது. நாங்கள் ரொம்ப செலவழிச்சிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் வருது. ஆனால் அவங்க விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணுறாங்க. குழந்தை பாக்கியம் லேட் ஆகணும்னு நாங்கள் சொல்கிறோம், விருப்பப்பட்டு தான் அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்கக்கூடாதுங்க. 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கக்கூடாது பூர்வ புண்ணியத்தில். அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்துல குருவும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? 5ஆம் இடத்துல குருவும் இருக்கக்கூடாது. சரி, அந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ராகு பகவான் இருக்கிறாங்க 5ஆம் இடத்துல. அப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்தாலே 5ஆம் இடங்கிறது 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நூலில் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல குருவோட ராகு பகவான் இருக்காங்க. குருவோட ராகு பகவான் இருந்தால், இப்போ பாம்பு இருக்குல்லவா, பாம்பு தன்னுடைய குட்டியை முட்டை போடும், முட்டையும் சாப்பிட்ரும், குட்டி இருந்தாலும் குட்டியும் சாப்பிட்ரும் அந்த பாம்பு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல? 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குழந்தை பாக்கியம் லேட்டாக தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு சூட்சம் இருக்குது. அப்போ அது என்ன நட்சத்திரம் இருக்காரோ நட்சத்திர அதிபதியை வழிபாடு வைக்கலாம். 1, 5, 9 இருக்காரோ அதை பார்க்கணும் மெயினாக. இப்படி வழிபாடு வச்சா அந்த குழந்தை கிடைக்கும். சரி, அப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகு பகவான் என்ன பண்ணுவார்? குருவை முழுங்குவார், அந்த குழந்தைகளை வந்து சாப்பிடுவார். பாம்பு என்ன செய்யுங்க, தன்னுடைய குட்டியே சாப்பிடும், தான் முட்டை போடும், அந்த முட்டையை தானே சாப்பிடும். இதுதான் பாம்போட வேடை. பாம்பு யாருங்க? ராகு பகவான், கேது பகவான். ராகு பகவானே கேது பகவான் ஒரே பாம்பை 2ஆக வெட்டின பின்னாடி தான் கேது ராகு அதாக மாறுது. அப்போ அந்த 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் காரகோபாவம் நாஸ்தி, 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் லேட்டு, 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குழந்தை பாக்கியம் லேட்டு, 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் லேட்டு. மெயின் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 5ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அந்த குருவோ என்ன நட்சத்திரம் இருக்காரோ, கேது என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காங்களோ, ராகு என்ன நட்சத்திரம் இருக்காங்களோ, நட்சத்திர அதிபதி லக்கணத்துக்கு 1, 5, 9 இருக்கா, உடனே கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சரி, அப்போ அது இல்லாமல் லக்கணத்துக்கு 3, 8 பன்னில் போயிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3, 8 பன்னில் தெய்வம் யாரோ, அந்த பாகவத்தை அதிபதி யாரோ அதை நீங்கள் வழிபாடு வைங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். ஆனால் அந்த 12 மாதம் 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆனால் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுட்டு இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தில் முதலே கொடுத்துருவார். இதாங்க சாஸ்திரம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, குழந்தை பாக்கியம் லேட்டு. 5ஆம் இடத்துல கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் லேட்டு. 5ஆம் இடத்துல குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் லேட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகுன்னா அது சர்ப்பம் தன்னுடைய தன்னுடைய முட்டையை தானே சாப்பிடும். அப்போ கரு கூட விடாது. கரு கூட அந்த ராகு பகவான் சாப்பிட்ருவார், கேது பகவான் சாப்பிட்ருவார், குருக்கு ராகு கூட இருந்தாலும் சாப்பிட்ருவார். இதுதாங்க சாதகம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.